ஹலோ கைஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு என்ஆர்ஐ வந்து ஏன் வந்து என்ஆர்ஓ, என்ஆர்இ பேங்க் அக்கவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்? அதனால என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு? அண்ட் அப்படி யூஸ் பண்ணல அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் என்ஆர்ஐ? ஸோ இது வந்து இன்னும் வந்து ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டாவே இருக்கு. நான் வந்து அப்ராட்ல வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கினா தான் என்ஆர்ஐன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ யாரெல்லாம் இந்தியா விட்டு அவுட் சைட் ஒரு 182 டேஸ்க்கு மேல வந்து ஒரு ஒர்க்கிங் பர்பஸ்க்காகவோ, இல்ல ஸ்டடீஸ்க்காகவோ, இல்ல பிசினஸ்க்காக போயிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே வந்து என்ஆர்ஐ தான். ஸோ ஈவன் தோ நீங்க இந்தியன் சிட்டிசனா இருந்து, இல்ல அப்ராட் சிட்டிசனா இருந்து ஓசிஐ கார்டு யூஸ் பண்ணியிருந்தாலும் கன்சிடர் அஸ் அ என்ஆர்ஐ. ஸோ ஜென்ரலி அவைலபிள் பேங்க் அக்கவுண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 அக்கவுண்ட்ஸ் இருக்கும். ரெசிடென்ட் அக்கவுண்ட், இட்ஸ் நார்மல் சேவிங்ஸ் அக்கவுண்ட் அண்ட் என்ஆர்ஓ அக்கவுண்ட் அண்ட் என்ஆர்இ அக்கவுண்ட். ஸோ இதெல்லாம் என்னன்றதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். என்ஆர்ஐ வந்து ஏன் வந்து நார்மல் சேவிங்ஸ் அக்கவுண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆஸ் பர் ஃப்ரமா ரூல்ஸ் படி ஒரு என்ஆர்ஐ வந்து நார்மல் ரெசிடென்ட் அக்கவுண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க இப்பதான் டிராவல் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த் டைம் இருக்கு. ஆஃப்டர் 6 மந்த் வந்து நீங்க வந்து உங்களோட பேங்க் ரீச் பண்ணிட்டு நீங்க வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டா மூவ் பண்ணணும். ஸோ அது மேண்டேட்ரி. ஸோ என்ஆர்ஓ அக்கௌண்ட்னா என்ன? நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். ஸோ நம்ம இந்தியாவில் ஏர்ன் பண்ற இன்கம்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ஆர்ஓ அக்கௌண்ட். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். இல்ல வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். லைக் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் வந்து நம்ம டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு கிராசரிஸ் அண்ட் பில்ஸ் பேமெண்ட்க்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ஆர்ஓ அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். இது எப்படி வந்து நம்ம எக்ஸிஸ்டிங்கோட பேங்க் அக்கௌண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்க உங்க பேங்க்கை ரீச் பண்ணி உங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிட்ட கன்வே பண்ணீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஆதார் அண்ட் பாஸ்போர்ட் அண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சீல் அண்ட் அப்ராட்ல இருக்கிறதுக்கான விசா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து என்ஆர்ஓ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா மாறிடும். ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த டைப் மட்டும் தான் டிஃபரன்ஸ். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறதுக்கு பதிலாக என்ஆர்ஓ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க இந்தியாவுக்கு. ஸோ அது வந்து ரெசிடென்ட் அக்கௌண்ட்டா இருக்கு அப்படின்னா பேங்க் வந்து சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறமேட்டு ஆர்பிஐ ரூல்ஸ்னால உங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தே வில் ஆஸ்க் யூ சம் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. டேக்ஸ் ஃபைலிங் டாக்குமெண்ட் ஆர் வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் சோர்ஸ் இன்கம் எங்கேருந்து வந்திருக்கு. அந்த டைம் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேங்க் வந்து ஃபைன் பேமெண்ட் இனிஷியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபைன் பேமெண்ட் வந்து எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் டோட்டலாக உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கீங்களோ இன்டூ 3 டைம்ஸ். எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பே 30 lakh. உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு மோர் தென் 6 மந்த்துக்கு மேலே இருக்குன்னா அது என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணிடுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்க் நம்பர், ஐஎஃப்சி கோடு, பிரான்ச்சு அண்ட் லிமிட்டு எல்லாமே சேம் தான் இருக்கும். டைப் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் டேக்ஸ் கிளாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதை அப்கமிங் வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ஆர்இ அக்கௌண்ட்னா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் ஃபார் வந்து நீங்க அப்ராட்ல ஏர்ன் பண்ற இன்கம்க்கு வந்து இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லி வந்து ரீபேட்டபிள். ஸோ அப்படின்னா என்னன்னா நீங்க சென்ட் பண்ற மணி எல்லாமே வந்து நீங்க திருப்பியும் கொண்டு போக முடியும் அப்ராடுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ இது கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. ஒன்லி வந்து இந்த அக்கௌண்ட்ல வந்து நம்ம எஃப்டிஆர்டி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணலாம். நான் அப்கமிங் அதை நான் சொல்றேன். பட் டேக்ஸ் ஃப்ரீல வந்து உங்களுக்கு எஃப்டி, ஆர்டி, சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வந்து கிடைக்கும். இதுல வந்து என்னன்னா நீங்க அப்ராட்ல இருந்து என்ஆர்இக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா உங்களோட மணி வந்து ஐஎன்ஆரா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ எகெயின் நீங்க வந்து நான் அப்ராட்கே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால எடுத்துட்டு போக முடியும். ஆனா நீங்க இந்தியாவில் என்ஆர்இல இருந்து ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கோ, ஐ மீன் உங்களோட அக்கௌண்ட்க்கோ இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல உங்க ஒய்ஃப்க்கோ நீங்க சென்ட் பண்றீங்க அப்படின்னா என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து உங்களால ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் அவங்க திருப்பி வந்து உங்களுக்கு என்ஆர்இ அக்கௌண்ட் பே பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பண்ண முடியாது. ஒன்லி வந்து ஒன் வே மணி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான். ஸோ அதே மாதிரி என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஃபோன்பே, ஜிபே, ஸோ உங்களால நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியும். பட் ஆனா என்ஆர்இல ஃபோன்பே, ஜிபேல கனெக்ட் பண்ற ஆப்ஷன் கிடையாது. ஒன்லி வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பேங்கோட நெட் பேங்கிங் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்த 2 பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ என்னன்னா இன்கம் வந்து நீங்க இந்தியாவில் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல தான் யூஸ் பண்ணணும். பட் நீங்க அவுட் சைடு இந்தியா யூஸ் பண்றீங்க, திருப்பி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நீங்க என்ஆர்இ தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து உங்களோட என்ஆர்ஓ இன்கம் பார்த்தீங்கன்னா ரெண்ட், பென்ஷன், டிவிடெண்ட்ஸ், கேபிட்டல் கெயின் அண்ட் என்ஆர்இல பார்த்தீங்கன்னா
சேலரி ஃப்ரம் அப்ராட் அண்ட் நீங்க பிசினஸ் இன்கமா இருக்கலாம். இதுல வந்து என்ஆர்ஓ அக்கவுண்ட்ல டிடிஎஸ் அப்ளிகேபிள் ஆகும் அண்ட் இயர் எண்ட்ல உங்களால ஃபைல் பண்ணி ரிட்டர்னும் எடுக்க முடியும். என்ஆர்இல வந்து டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணுங்கிற போது நீங்க திருப்பி எடுத்துட்டு போகலாம். பட் வந்து கரன்சி வந்து ஐஎன்ஆர்ல தான் இருக்கும். ஸோ டாக்ஸ் கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ நான் ஜென்ரலா வந்து நம்ம யூஸ் பண்ற 3 அக்கவுண்ட்ஸ்க்குமே வந்து நான் டிவைட் பண்ணி கம்பேரிசன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஈஸியாவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் ரிலேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அசெட்டா இருக்கிறது ஆர்டி அண்ட் எஃப்டி. ஸோ இதுல பார்க்கும்போது ரெசிடென்ட் அக்கௌண்ட் ஆகும்போது 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. இதே என்ஆர்ஓ அக்கௌண்ட்டா நீங்க அதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா 30% கிட்ட டிடிஎஸ் பிடிப்பாங்க. இதே என்ஆர்இனா அதுல வந்து எந்த டாக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்னா உங்க பேங்க் நார்மலா வந்து நீங்க ஒரு சர்டைன் அமௌண்ட் ஹோல்ட் பண்ணும்போது பேங்க்ஸா கொடுக்குற ஃபண்ட்ஸ் அதுக்கும் 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. 30% டிடிஎஸ் அண்ட் 0% டாக்ஸ் ஃபார் என்ஆர்இ அக்கௌண்ட். ஸோ நீங்க ஆர்டி, எஃப்டி அண்ட் மணி ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஆர்இ தான் பெஸ்ட். ஸோ எந்த டாக்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு உங்க அமௌண்ட் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ கம் டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது சர்டன் கிரைட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ரெசிடென்ட் அக்கௌண்ட்டா நீங்க யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டா 10% பிடிப்பாங்க. அண்ட் வந்து நீங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட்டா யூஸ் பண்ணும்போது 30% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதே என்ஆர்இ அக்கௌண்ட்ல நீங்க வந்து பாண்ட்ஸ் ஹோல்ட் பண்றீங்கன்னா என்ஆர்இல பெரிய பாண்ட்ஸ் வந்து நம்மளால பை பண்ண முடியாது. ஒன்லி லிமிடெட் பாண்ட்ஸ் தான். அதுவுமே 1, 2 தான் இருக்கும். நீங்க அதுல பாண்ட்ஸ் வாங்கினா கூட உங்களுக்கு வர இன்கம் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் பண்ணுவாங்க. என்ஆர்இல வந்து கிரெடிட் பண்ண மாட்டாங்க. சேம் ஃபார் ஆல் த ஃபீல்டு. எல்லா ஸ்டாக்ஸோ என்னவா இருந்தாலும் உங்களுக்கு வர டிவிடெண்ட்ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கமோ எல்லாமே என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எதுவுமே என்ஆர்இல இருக்காது. ஸ்டாக் டிவிடெண்ட் வருதுன்னா ஆஸ் பர் உங்களோட சேலரி டாக்ஸ் ஸ்லாப் பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த டாக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இதே நீங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட்டா இருக்கும்போது டிஃபால்ட்டா வந்து 20% பிளஸ் செஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இயர் எண்ட்ல நீங்க ஃபைல் பண்ணி என்டையர் அமௌண்ட்டுமே உங்களால வித்ட்ரா பண்ண முடியும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அண்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். ஸோ இது 2 பேருக்குமே காமன் தான். ரெசிடென்ட்டா இருந்தாலும் சரி, நான் ரெசிடென்ட்டா இருந்தாலும் சரி பர்சன்டேஜ் ஒண்ணு தான். நம்ம ஏர்ன் பண்ற ப்ராஃபிட்க்கு நம்ம டாக்ஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். இதுல வந்து எந்த விதமான எக்ஸம்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. குடுத்திருக்கிற பெர்சன்டேஜ்க்கு நம்ம வந்து பே பண்ணணும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து 20% அண்ட் என்ஆர்ஓக்கும் 20% அண்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து 12.5%. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடிஆர் ஃபைலிங். ஸோ ஐடிஆர் ஃபைலிங் வந்து நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. நான் அப்ராட்ல ஏர்ன் பண்றேன். அப்ராட்ல தான் எல்லா செலவும் பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுக்கு இந்தியால ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நீங்க இந்தியாவுக்கு நீங்க ஃபண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ஸோ நீங்க ப்ராப்பரா வந்து டாக்ஸ் ஃபைலிங் பண்ணிட்டே வரும்போது எல்லாமே வந்து ரெக்கார்டா இருக்கும். உங்களால வந்து நீங்க இன்கேஸ் அவங்க எனி கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்டா கூட நீங்க வந்து நான் இந்த இயர் ஃபைல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்க சப்மிட் பண்ண முடியும். ப்ரூஃப் காட்ட முடியும். ஆனா நீங்க அது வந்து பண்ணல அப்படின்னா லேட்டர் டைம்ல வந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டா கூட உங்ககிட்ட எந்த விதமான ப்ரூஃபோ ரெக்கார்டோ இருக்காது. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க சஃபர் பண்ணுவீங்க. அண்ட் டாக்ஸ் சப்மிட் பண்றது வந்து சில பேர் காம்ப்ளெக்ஸ்ன்னு ஃபீல் பண்ணலாம். நான் வந்து சஜெஸ்ட் பண்றது வந்து கிளியர் டாக்ஸ். ஆக்சுவலி இது ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நான் கிளியர் டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஜெர்மனில இருக்கேன். ஸோ இங்க வந்து நான் வந்து டாக்ஸ் ஃபிக்ஸ்ன்னு ஒரு இது யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. சேம் வந்து கிளியர் டாக்ஸும் பண்றாங்க. ஜஸ்ட் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ்ல வந்து உங்களோட பான் நம்பர் நீங்க குடுத்தாலே, உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து, இன்ட்ரெஸ்ட்லேருந்து எல்லாமே கால்குலேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு, ஒரு வித்தின் 5 டூ 10 மினிட்ஸ்ல உங்க சப்மிட் பண்ணிடலாம். ரீஃபண்ட்ஸுமே ரொம்ப குயிக்காவும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ சில பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் என்ஆர்ஓ அக்கவுண்ட்ட சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் வந்து அகெயின் வந்து இந்தியா வந்துட்டேன். ஸோ நான் என்ஆர்ஓ அக்கவுண்ட்டே தான் யூஸ் பண்ணணுமா? நான் வந்து ரெசிடென்ட் அக்கவுண்ட் மாற முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் முடியும். நீங்க ஆஃப்டர் இந்தியா வந்துட்டு அகெயின் 182 டேஸ்க்கு மேல நீங்க இருக்கணும். சேம் ப்ராசஸ் தான். உங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர ரீச் பண்ணி, நான் இந்த மாரி வந்துட்டேன். ஸோ என்னோட இமிகிரேஷன் என்ட்ரி சீல் இதுதான். என்னோட பாஸ்போர்ட் இருக்கு. எல்லாமே நீங்க வந்து அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களோட என்ஆர்ஓ அக்கவுண்ட் டூ ரெசிடென்ட் நார்மல் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி குடுத்துருவாங்க. உங்களோட ஃபண்ட்ஸோ, நம்பர்ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த வீடியோல வந்து நான் என்ஆர்இ அண்ட் என்ஆர்ஓ அக்கவுண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் ஹேப்பி இன்வெஸ்டிங். தேங்க் யூ.